இப்போ வந்து லவ் பிரேக்கப் ஓகேங்களா, உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆயிருக்கா? எனக்கு ஆனது இல்ல. நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்கேன். பிரேக்கப் ஆனது. சூப்பர். ஓகே, நீங்க லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு எதனா சொல்லணும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல எல்லாருக்கும் வந்து நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பிரேக்கப் ஆனவங்கள பாத்திருக்கேன். ரொம்ப சஃபர் ஆவாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கு, மூவ் ஆன் ஆகுங்கன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கவங்கள பாத்திருக்கேன். ஸோ பிரேக்கப் ஆனிச்சுன்னா அதோடயே நம்ம லைஃப் ஒன்றுன்றது இல்லை. நம்ம பேரண்ட்ஸ்க்காக யோசிச்சு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம். அதான் வந்து பெஸ்ட் டெசிஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப்ங்கிறது அந்த பிரேக்கப்புங்கிற அந்த ஒரு இதோட முடியல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்லை மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாச்சுனாலும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நமக்கானது எது அப்படிங்கிறது, நமக்கானது கண்டிப்பா நம்மளை தேடி வரும். அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட் வரும்ல, அவங்களுக்கானது அவங்களை தேடி வரும்போது இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஷியூரா. வானமாயில பிரியா வந்து சூர்யாவை தேடி வந்த மாதிரி நமக்கு யாரோ ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, கரெக்டா? அப்படிதான். ஓகே, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் ஆயிடுங்க, ஏஞ்சி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இன்னும் வந்துட்டு நீங்க வந்து இந்த விஷயம்லாம் விட, இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க, இப்போ இந்த லவ் பிரேக்கப் வந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு எதனா ஒரு டிப்ஸ் அப்படி எதனா சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? என்னோட ரிலேட்டிவே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரேக்கப் பண்ணக்கு அப்புறம் வந்து கெரியரை வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டாங்க. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சோ இப்போ வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கஷ்டமா இருக்கும், பிரேக்கப் ஆயிஷோரா கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 1 இயர் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே நார்மல் பீப்புள் தான், கண்டிப்பா அதுல இருந்து தாண்டி வர முடியும். அதுக்கப்புறமேட்டு கெரியர் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இதுக்காக அதையும் விட்டு அதையும் எதுவுமே இல்லாம போயிடும். சோ பிரேக்கப்னாலுமே கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நம்ம அடுத்து மூவ் ஆன் ஆகுறது பெஸ்ட். எனக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அங்கேயே நிக்காம உங்க கரியரை வந்து அஞ்சலா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்காம நெக்ஸ்ட் இன்னும் லைஃப்ல வந்து மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஆப்போசிட், நம்மளை விட்டுட்டு போனவங்க ஒன்றும் நமக்காக ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இல்ல. அவங்க லைஃபை வந்து எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கும் போது நம்ம அதை பாக்குறோங்கும் போது நம்ம இன்னும் வெறி கொண்டு ஓடணும் அதை பார்த்து. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ வரைக்கும் பிரேக்கப் ஆன ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லவ்வுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் அவனுங்களுக்கும் லவ் பேசிக்கா. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கேக்குறீங்களா? அந்த மாதிரி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சில பிரேக்கப் ஆன ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சொன்னதே அவன் லவ் ஸ்டோரியே ஒரு 1000 வாட்டி சொல்லியிருப்பான், பிரேக்கப் ஆன ஸ்டேஜ் 2000 தடவை சொல்லியிருப்பான், இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அடுத்த நாள் கால் பண்ணி பேபி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற பசங்க தான் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப போய் பேட்சப் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிற பசங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று தான். என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி விட்டுட்டு வந்துட்டோம்னா திரும்ப அது போக வேணாம். ஸோ அப்படி போற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கிட்ட வந்து அது பிரேக்கப்பா எடுத்துக்க வேணாம், ஒரு டேக் அ பிரேக் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம், பிரேக்கா எடுத்துக்கலாம், பிரேக்கப்பா வேணாம். ஸோ அதான் இப்போ பிரேக்கப்பா ஆன பசங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்க, மோஸ்டா இந்த மாதிரி லவ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருந்தோம், இங்க போனோம் அங்க போனோம் அப்படியே சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து புலம்புவானுங்க. அதுவே லவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பாசமா ஒரு ஜாலியா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவே பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுடா, இங்க போகணும் அங்க போகணும் திரும்ப அதையே சொல்லுவாங்க. அதே மாடுலேஷன் வேற மாதிரி மாத்தி சொல்லுவானுங்க. அப்புறம் சரக்கு அடிக்கணும்னு தோணும், தம் அடிக்கணும்னு தோணும், லைஃபே சுத்தி போடும், அப்படியே தலையை சுத்தி போடும், அப்படியே சாவலான்னு தோணும், நிறைய தோணும் பசங்களுக்கு. ஆனா என்னன்னா கடைசியில என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம கையில பணம் இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்கன்றதுதான் லாஸ்ட்ல உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கா? ஆனதில்லை. ஆனதில்ல. சரி, ஓகே. பிரேக்கப் ஆகுன உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிரேக்கப்பை நினைச்சு ஃபீல் பண்றதுக்கோ இல்லை உட்காந்து அப்படியே டவுன் ஆகுறதுக்கோ நமக்கு ப்ரிவிலேஜ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கவலைப்படுங்க, ஒரு ஓரமாக கவலைப்படுங்க. ஆனா அட் தி சேம் டைம் நம்ம லைஃப் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சொல்றீங்க? பிரேக்கப் கவலைப்படுங்க, கவலைப்பட்டுனே எனக்கு அந்த மாதிரி கவலை இருந்துட்டே தான் இருக்குங்க. கவலை வந்துட்டு ஒரு நாமத்துக்குமார் சொன்ன மாதிரிதான், போக போக அது பழகிடாதுவே. பழகிடும்ன்றதை தாண்டி யூ வில் கெட் யூஸ் டு இட். அது ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கும். நீங்க அதை தோண்டி எடுக்கும் போது தான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். அதனால கவலைப்படாதான் செய்வோம், கவலைப்படாம இருக்க முடியாது. அதுக்காக போய் ஆளாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. பட் லைஃப் மூவ்ஸ் ஆன், லைஃபே நீங்க பாத்துட்டே. பிரேக்கப் ஆகுறதுக்கு பொண்ணுங்க காரணமா இல்ல பசங்க காரணமா? முக்கிய காரணம் இவங்களாலதான் பிரேக்கப் ஆகுது மோஸ்ட்லி. ஜெண்டர் வச்சு நம்ம அசியூம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர். பொண்ணுங்க சைடு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், பசங்க சைடு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்ல சம்மந்தமே இல்லாம மூணாவதா யாராவது வந்து பிரச்சனை பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இதை நம்ம குறிப்பிட்டு ஒரு பர்சன் மேலேயோ ஒரு ஜெண்டர் மேலேயோ பாயிண்ட் பண்ணாம சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல காரணமா நம்ம சொல்றோம். பிரேக்கப் ஆகுற ஃப்ரெண்டு கூட எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ அதான் அவங்களுக்கு அவங்க கஷ்டத்துல நம்ம பங்கெடுத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கூட இருக்கணும். கண்டிப்பா பங்கெடுத்துப்பீங்களா? அவன் ஒரு கதையே 100 வாட்டி சொல்லி 1000 தடவை கேட்கணுங்க. அதுக்குதானங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் எங்கெங்க இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, எனக்கும் சில பிரேக்கப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் சொன்னாங்க நான் போனை கட் பண்ணிட்டு போயிடுவேன். அவங்களால கூட இருக்க முடியாது. நம்ம சந்தோஷமா வச்சிருப்பா மச்சான் அவன் அஞ்சலா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வெறும் சந்தோஷத்துல மட்டும் பங்கெடுத்துக்கிறது கிடையாதுல்ல. சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்துலயும் தான். லவ்வே பண்ணதில்லை, அப்ப
பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல கண்டிப்பா இது வந்து நிறைய பேர் நான் லவ்வே பண்ணலன்னு சொல்றாங்க. அது உண்மை இல்ல. இங்க சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல அந்த பப்பில ஊன் இருக்கும்ல, அது ஒரு லவ்வா நினைச்சு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிருக்க டைம்ஸ்ல இருந்திருக்கல. ஃபீல்லாம் பண்ணல. அப்பெல்லாம் நான் படிப்ஸ் ஓ நல்லா நீங்க படிப்பேன். படிப்ஸ் கண்ணாடி போட்டிருக்கும் போதே நான் நோட் பண்ணிருக்கணும். படிப்ஸ் அதனால என்ன ஒரு லவ் சொல்லி அது ஓகேவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபர்தரா எடுத்துன்னு போல. அப்படியே அது எப்படி பிரேக்கப்னு ஒரு இதுவே இல்லை. அது மட்டும் அப்படியே படிப்பு ஆனுவல் எக்ஸாம் வந்துச்சு. ஆனுவல் எக்ஸாம் படிச்சு அப்படியே அந்த லவ் அப்படியே எப்படி ஃபேட் ஆயிடுச்சுன்னே தெரியல. ஃபேட் ஆயிடுச்சு. ஃபேட் ஆயி அப்படியே என்னோட ஃப்ரெண்ட் அந்த பையனுக்கே அந்த பொண்ணு ஓகே சொல்லி ஓகே கூட அந்த ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். என்ன ஒண்ணுன்னா அந்த பொண்ணால நானும் அந்த பையனும் சண்டை போட்டு முடிஞ்சிச்சு. பட் அந்த டைம்ல ஃபீல் பண்ணி அந்த டைம்ல உங்க ஸ்கூல் டைம்ஸ்ல அந்த ஆல்பம் சாங்ஸ்லாம் ஹேவக் பிரதர் சாங்ஸ்லாம் கேட்டு அந்த மாதிரி இருந்திருப்பீங்கல்ல? அந்த டைம்லாம் கேட்கல. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து தான் கேட்டேன். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ஓகே நான் ஸ்கூல் படிக்கிறப்போ தான் ஹேவக் பிரதர் சாங்ஸ் போல